வணக்கம். இன்றைக்கி அக்ஷாவை ஃபர்ஸ்ட் டே பேலே கிளாஸில் சேர்த்து விட போகிறோம். அவளை நான் வந்து நிறைய தடவை பரதநாட்டிய கிளாஸுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ட்ரையல் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு வந்து பிடிக்கல. ஆரம்பத்துலேருந்தே இந்த பேலே கிளாஸ் மேலே ஒரு தீராத ஆசை அவளுக்கு. சரி, பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதிலே சேர்த்து விடுவோமேன்ட்டு அன்றைக்கே நான் வந்து ட்ரையல் கிளாஸ் கூட்டிகிட்டு போனேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலி வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறா. ஸோ அந்த விளாக்கோடு சேர்த்து ஒரு குட்டி சமையலும் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு என்னோடய சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீ தான், சுத்தமாகவே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே நான் இந்த மாதிரி விளாக்ஸ் போட்டேன்னா உங்களை வந்து சீக்கிரமாக அது சேரும். ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒவ்வொரு யூடியூபருமே வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அக்ஷாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்னென்னமோ பேசிகிட்ருக்காங்க. ஸோ கிளாஸில் போயிட்டு நேராக சேர்த்து விட்டுட்டு நம்ம வரப்போகிறோம். இந்த சமயத்தில் நான் இன்னொன்றையும் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஓகே, நம்மளோட இதுக்கு முன்னே போட்டிருந்த ப்ரோட்டீன் ஹோம்மேட் ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வந்து ரொம்பவே நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட எல்லாமே நான் 2 நாள் 3 நாள் டைம் கேட்டேன். பட் ஆக்சுவலி இது 2 நாள் 3 நாளில் நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா ப்ராப்பராக திங்ஸ் வாங்கணும், ப்ராப்பராக வந்து சீலிங் மிஷின் வாங்கணும், பிளாஸ்டிக் பேப்பர் வாங்கணும், இல்லை பாக்ஸில் கண்டெய்னரில் போடலாமா, கிளாஸ் ஜாரில் போடலாமா அப்படின்னு நான் நிறையா யோசிக்கிறேன். அப்படி கிளாஸ் ஜார்லலாம் போட்டு அனுப்புறதா இருந்தால் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஷிப்பிங் ஃபீ வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பெஸ்ட்டு என்னன்னு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். சீப்பாகவும் சேஃபாகவும் வந்து உங்கள்கிட்ட சேரணும். அதே சமயத்தில் நான் போட்ட ப்ராடக்டான ப்ராஃபிட்டையும் நான் எடுத்தாகணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. கூடி சீக்கிரத்தில் நான் வந்து நேற்றே போயிட்டு ப்ராடக்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் சீலிங் மிஷினுக்கும் அந்த ப்ராப்பரான பிளாஸ்டிக் பேப்பருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்ததும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், அனௌன்ஸ் பண்ணுறேன். யாருக்கு எத்தனை கிலோ எத்தனை கிராம் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அவங்கவுங்க தேவைக்கேற்ப அனுப்பி வச்சிருவேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக என் மக வயசில் இருக்கிற பல தாய்மார்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க எங்கே இந்த கிளாஸ் நடக்குதுன்னு. இது வந்து தெல்லோப்பங்கிலிமாக்காராங்கள பேரகன் டான்ஸ் அகாடமின்னு ஒரு சைனீஸ் தான் இதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வந்து சேர்த்து விட போகிறேன். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். கிளாஸ் வந்து இன்றைக்கி மண்டேயில் 7 to 8 o'clock தான் அக்ஷாவுக்கு ஸ்லாட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்லாட்டில் தான் நான் சேர்த்து விட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் நான் அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேயில் கேட்டிருக்கேன். அதுக்கும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இங்கே. நான் கூட நினச்சேன் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு. பட் நிறைய சின்ன பிள்ளைங்களோடு சேர்ந்து இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால் அக்ஷயாவை ஸ்ட்ரெயிட்டவே டீச்சர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அவங்களே எல்லாத்தையும் போட்டும் விட்டுருவாங்க. ஸோ யூனிஃபார்ம் எப்படி இருந்துச்சு, கிளாஸ் உள்ளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சின்னதாக ஒரு ஷார்ட் கிளிப் கேட்டிருந்தேன் டீச்சர் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் அதையுமே வந்து அட்டாச் பண்ணுறேன். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 150, பட் டிபாசிட் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 700 வந்துடும். அதெல்லாமே பே பண்ணிவிட்டு நம்ம நாள் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க ப்ராப்பராக எல்லாத்தையும் நிறையா ஸ்டெப் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போது அக்ஷயா சேர்ந்துருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரின்னு சொல்லியிருக்காங்க. நான் சரியாக தான் சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க தனியாக ஒரு அப்ளிகேஷனே வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஸில் போய் தான் நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். அந்த ஆப்ஸில் போய் தான் கிளாஸ் வரமா இல்லையான்னு சொல்லணும். எல்லாமே வந்து அந்த ஆப்ஸில் தான் இருக்குது. அந்த ஆப்ஸும் தனியாக நம்ம காசு கட்டி வாங்கணும். ஓகே, அக்ஷாவுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து கீழே போடுற ஷூ வந்து சைஸ் பத்தலை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டோம். நான் இப்போ குயிக்காக வீட்டுக்கு போயிட்டு சட்டுன்னு சிம்பிளாக அதே சமயத்தில் டெலிஷியஸாக ஒரு சமையல் சமைக்கணும். மத்தியானமே நான் போயிட்டு நம்ம ப்ரோட்டீன் மில்க் ஷேக்கான ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்ததுனால சமைக்கலை. இப்போது நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, வீட்டுக்கு வந்ததும் ரசம் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிளகு, சீரகம், மல்லி இதெல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஸோ தோல் உரிக்காத பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ண போகிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையுமே உரித்து வச்சுருந்தேன்.
ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து குயிக்காக நம்ம செய்யணும், சட்டுன்னு செய்யணும். 1 ஹவரில் நம்ம போய்ட்டு பிள்ளையை திருப்பி ஏற்றிட்டு வரணும். அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு போய் ஏற்றிட்டு வரணும். எப்பவும் போல் ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான். உப்பு, மஞ்சத்தூள், பட்டை மிளகாத்தூள், ஃபிஷ் கறி பவுடர் இது மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மீனோட தடவிட்டு மேரினேட் பண்ணி வைக்க வேண்டியதான். ஸோ ரசத்தை கூட்டி வச்சுட்டு சட்டுன்னு நான் வந்து இந்த மீனை பிடிச்சி எடுக்க போகிறேன். எனக்கு டைம் இருந்திருந்தால் நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சுட்டு போயிருப்பேன். இன்றைக்கி ரொம்பவே ரஷ்ஷிங்னால எல்லாமே சிம்பிளாக குயிக்காகவும் செய்யணும். அதே சமயத்தில் யாருமே முகம் சுளிக்காமல் சாப்பிட்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பர் கொம்போ மெனு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டில் ரசம் மீன், ரசம் அவிச்ச மீன், ரசம் கோழி சம்பால், ரசம் கோழி பெரட்டல் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துட்டா நல்லாவே தாராளமாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மீன் இதுக்கு முன்னே நான் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. பட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இந்த மீன் பேரும் எனக்கு தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானே 4 மீன் சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நார்மலாக வந்து நான் நைட்டில் பொரிச்ச ஐட்டம் எதுவுமே எடுக்க மாட்டேன். எஸ்பெஷலி வந்து ஒகேன் மீன், பொரிச்ச மீன், நெத்திலி சம்பால் இதெல்லாம் எதுவுமே நான் நைட்டில் எடுக்க மாட்டேன். அது ரீசன் வந்து என்னால் நைட்டில் தூங்க முடியாது, இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஆஃப்டர் மை சைனஸ் ஆப்ரேஷன் வந்து என்னால் இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணி பொரிச்ச சாப்பாடெலாம் வந்து சாப்பிட முடியாமல் போச்சு. இன்றைக்கி வந்து நான் சைனஸ் மருந்து சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். காலையில் நான் குடித்த அந்த உளுந்து கஞ்சி இருக்குது இல்லையா, அது இவ்வளோ நேரம் எனக்கு தாங்கினுச்சு. எந்த கிரேவிங்ஸும் எனக்கு வரலை. ஸோ காலையில் நான் எப்பவும் போல் வந்து என்னோடய மார்னிங் ருட்டீனெல்லாம் முடிச்சுட்டு நான் ரீசன்ட்லி வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ அந்த ஹெர்பல் லைஃப்பில் உள்ள எல்லோ டீ மிக்ஸு இதெல்லாமே குடிச்சிட்டு அதே வந்து வயிறு ஃபுல்லாகிடும். அப்புறம் கண்டிப்பாகவே வந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ அதுக்கடையில் வந்து இந்த உளுந்த கஞ்சி ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, ரொம்பவும் நல்லா ஃபீலிங்காகவும் இருக்குது வயிறு. ஓகே. ஸோ குயிக்காக செய்கிறனால வந்து பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு இந்த ட்ரை பிளெண்டரில் பல்ஸ் விட்டு ஒரு 2-3 தடவை அடித்து எடுத்துட்டு நேராக வந்து தாளிக்க வேண்டியதான். அந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் ஏற்கனவே மிளகு, சின்ன சீரகம், மல்லிலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தது. ஓகே. ஸோ இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ரசத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு மட்டும் போட்டு தாளிக்கலாம். நான் வந்து கடுகும் போடுவேன், கலந்த கடுகு தாளிப்பும் போடுவேன். கையில் என்ன கிடைக்குதோ அதை போட்டு நான் சமைச்சு எடுத்துருவேன். பட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கடுகு போட்டு தான் தாளிக்கணும்னு. ஸோ இன்றைக்கி வீடியோனால கடுகு தேடி எடுத்து கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ குண்டு பட்டை மிளகாய் நிறையவே இருந்துச்சு, அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இது போட்டோன்னே நல்லா கடுகுலாம் வெடித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை ரசத்துக்கு எண்ணெயிலே போட்டு இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி பொரியிற அளவுக்கு செய்யணும். அப்போ தான் வந்து ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் சரி, எங்கள் அம்மா வீட்டில் சரி, நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனாலும் சரி, ரசம்னு வந்துட்டால் என்ன தான் வைக்க சொல்லுவாங்க, நீ ரசம் வெய்யன்னு. அது என்னமோ தெரில, நான் ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நான் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாகவே செய்வேன். ரசம் பவுடர்லாம் வந்து நான் சொந்தமாகவே அரைச்சி வச்சுக்குவேன். இன்றைக்கி ரசம் பவுடர் முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு நீங்கள் குயிக்காக செய்கிறதுனால நான் ரசம் பவுடர் ஆட் பண்ணலை. ரசம் பவுடர், சாம்பார் பவுடர் எல்லாமே நான் சொந்தமாகவே செஞ்சு தான் நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேத்ரிங் கொடுத்தவங்க நான் வந்து சமைச்சு கொடுக்குற சாப்பாடெலாம் பார்த்துட்டு அந்த பவுடர்லாம் கேட்டு அவங்களும் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபார் டைம் பீயிங் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ரைஸாலாம் என்னென்னா போட முடியல. இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பல்காக செய்வாங்க. அவங்களால 4.5 வெள்ளி 5.5 வெள்ளிக்கு ஒரு பேக்கேஜிங்லாம் கொடுக்க முடியும், அதுவும் கலர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜிங்கில். ஸோ நம்மளாம் வந்து வீட்டில் கொஞ்சமாக செய்கிறனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து செய்யும்போது எல்லாமே ரொம்ப அளவுக்கு அதிகமான விலை கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ தரமாக இருக்கணும்னா இந்த மாதிரி விலை கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணும். இது எனக்கு கட்டுப்படி ஆகலை, அதனால் வந்து நான் இதை விற்கலை. ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு வேணும், உங்களால் ப்ரைஸ் வந்து எஃபர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த சாம்பார் பவுடர், ஃபிஷ் கறி பவுடர், மட்டன் கறி பவுடர், ரசம் பவுடர் எல்லாமே நான் சொந்தமாக தான் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரிஞ்ச ஒரு சிலருக்கு தெரியும் நான் வந்து இதெல்லாம் சொந்தமாக யூஸ் பண்ணுறேன். நீங்களும் எங்கிட்ட வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பவுடர்லாம் ஐட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு.
ஓகே. ஸோ தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி நான் பிளேண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக செய்யணுன்றனால பிளேண்ட் பண்ணிட்டேன். இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் நான் எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் தாளிச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ தக்காளி பழம் சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பையும் போட்டு தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பாருங்கள், தக்காளி பழம் ரசத்தோட முக்கியமான மெயின் ஐட்டம் என்னன்னா தக்காளி பழம் எண்ணெயிலே போட்டு தாளிக்கணும். ஸோ தக்காளி பழம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ரசத்துக்கு மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு தாளிக்கணும். ஸோ இதுக்கு முன்னே எனக்கு இது தெரியாது. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன வரைக்குமே நான் வந்து பட்டை மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுவேன் ரசத்தில். ரசம்னு சொன்னாலே பட்டை மிளகாத்தூள், மீன் கறித்தூளோ இறைச்சி கறித்தூளோ போடக்கூடாது. வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். ஓகே. ஸோ அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த பவுடரையும் வந்து இதோடு போட்டு எண்ணெயிலே நல்லா தாளித்து விட போகிறேன். நல்லா இது ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா புளி தண்ணியையும் கரைச்சி நான் அதோட விட்டுக்க போகிறேன். ஓகே. ஸோ நீங்கள் வேணால் இந்த ரசத்தில் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலையோட வேர் இருக்குது இல்லையா, அது கூடமே போடலாம். அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, எப்பவும் போல் எனக்கு ஸ்டாக் இல்லை, அதனால் நான் வீட்டில் இல்லை. நான் வந்து நார்மல் ரசமே வைக்கிறேன். அந்த பிளேண்டரில் வந்து தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு ரசத்துக்கு புளியை கரைச்சி நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து சின்ன போட் தான், வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. இது ரொம்ப சின்ன போட் தான், அதனால் நான் நிறையவே வைக்கிறேன். ரசத்தை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அப்புறம் டம்ளரில் ஊற்றி குடிப்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறேன். போதுமான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவுமே வந்து கருவேப்பிலையை போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஓகே. ரொம்ப நேரம் இது கொதிக்கக்கூடாது, அங்கங்கே நுர தட்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரசத்தையும் கூட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு போதுமான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனையும் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஓகே. ஸோ உங்கள்கிட்ட இன்னொன்று நான் ஷேர் பண்ணிக்கணும். ஹோம்மேட் ப்ரோட்டீன் மில்க் ஷேக் பவுடர் வந்து கொஞ்சம் பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. என்கிட்ட வந்து ப்ராப்பரான இந்த சீலிங்கோட மிஷின் இல்லை, சீல் பண்ணுற பேக்ஸ் இல்லை, இதெல்லாமே நான் ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 வீக்காவது டைம் கொடுங்க. மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே தான் நான் உட்காந்து கொட்டேஷன் போட்டுட்டு எத்தனை கிராமு எத்தனை கிலோ எவ்வளோ விற்கலான்ட்டு நான் வந்து இதுக்கு மேலே தான் வந்து கொட்டேஷன் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா இந்த வீடியோலையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை. ப்ளீஸ் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே. மீனை வந்து ஒரு 3 பேட்ச் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்னால நான் ஒரு 6:40க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அவங்கள எக்ஸாக்ட்லி ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே இறக்கி விட்டுட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ரசம் வச்சு மீன் பொரிச்சு நான் சாப்பிட்டுட்டேன். ஓகே. ஸோ 8 o'clock 7 to 8 தான் அவங்க கிளாஸு. நான் சாப்பிட்டும் முடிச்சுட்டு எக்ஸாக்ட்லி 8 o'clock நான் வந்து சென்டருக்கு போயிட்டு பிள்ளையை பிக்கப்பும் பண்ணிட்டேன். அப்போது எவ்வளோ சீக்கிரத்தில் இதை நான் சமைச்சு எடுத்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். இது வந்து அக்ஷயாவோட டீச்சர் வந்து அனுப்பியிருந்தாங்க, இதுதான் நடந்துச்சு ஸ்கூல்லன்னு. ஸோ நாங்கள் கணக்காக போயிட்டு பிள்ளையை ஏற்றிட்டு வரணும். இது வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இந்த இடம் வந்து நைட் டைமில் ரொம்ப லைட்டிங் போட்டிருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு மேலே தான் அக்ஷயாவோட கிளாஸு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். அவங்கள டீச்சர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Okay. For that reason, we need to wear. Once we have the size, we need to wear. So first.
I think she's quite okay because I see from the CCTV she's quite enjoying class. But just teacher was able to practice their flexibility. அக்ஷயா டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அக்ஷயா ரியலி என்ஜாயிங் த கிளாஸ்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரி அவங்களுக்கு பிடிச்சதிலே கொண்டு போடலான்ட்டு போட்டேன். என்னோடய பெரிய பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஃபுல்லாக பழகுனாங்க. ஆனால் இன்னுமே வந்து அரங்கேற்றம் பண்ணலை. அதுக்குள்ளே வந்து படிப்புன்னு போயிட்டனால அவங்களுக்கு டைம் பத்தலை. அதுவும் இல்லாமல் அவங்க பேட்மிண்டனும் நல்லா விளையாண்டனால அவங்களுக்கு நிறையா பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் அது இதுன்னு இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்காங்க பரதநாட்டியம். ஆனால் இவங்களை வந்து நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அட் ஆல். பரதநாட்டியனாலே இவங்களுக்கு பிடிக்கல, என்னன்னு தெரியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த வேலையை தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், சரிப்பட்டு வரல. ஓகே, பட் ஆனால் இந்த வேலை கிளாஸில் நான் கூட நினச்சேன் ரொம்ப சைனீஸ் பீப்புள் தான் இருப்பாங்கன்னு. நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க. நீங்களும் தாராளமாக இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அக்ஷயான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரீசன்ட்லி வந்து நாங்கள் ட்ராவிங் கிளாஸு, பேலே அண்ட் தென் ஸ்விம்மிங் கிளாஸ், இது மூணுமே வந்து நான் சர்வே பண்ணேன். சர்வே பண்ணதில் பேலே வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து ஸ்கூல்லே பழகி தராங்க. ஆனால் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்விம்மிங்கும் பேலேவும் தான். வீட்டில் எது கிடச்சாலும் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி ட்ராவிங்லேயும் போட்டுருவோன்ட்டு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த மாதிரியே இருக்கும், அதே சமயத்தில் நல்லா படிக்க வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய கண்டிஷன். நீ நல்லா படிச்சேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கம்ப்ளீட்டாக அவனை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அவங்களுக்கு நான் விதிச்சிருக்கேன். ஓகே, ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எஃபர்ட் பண்ண முடியாது. யாராலும் எஃபர்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஒரு கிளாஸில் சேர்த்து விடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஒப்பீனியன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் முடிச்சுட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அக்ஷயாவுக்கு வந்து ஏற்கனவே இந்த தம்பூன் போகிறதுக்கு முன்னுக்கு இருந்தே சளி பிடிச்சிருந்துச்சு. நான் போய் ப்ராப்பராக செக் பண்ணிட்டேன். நத்திங் டு வரி, அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வெறும் சளி, இருமல், இது எல்லாத்துக்கும் காரணம் வீட்டு முன்னுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் போட்டு சோப்பு நுரையெல்லாம் போட்டு அந்த சோப்பு நுரையெல்லாம் அவள் குடிச்சிட்டா. அதுலேருந்து தான் இவளுக்கு வந்து நிறைய சளி இருமல் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இன்னும் கூடவே அவள் வந்து ரீகவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே, ஸோ இந்த விளாக் பாருங்கள், உங்கள்கிட்ட காணிக்கணும்னு நினச்சேன். நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா. எந்த ஏரியான்னு சொல்கிறத விட இது எங்களோட ஏரியா தான். எங்கள் ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருந்திருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னோட இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடரும் இந்த ரசம் பவுடர், சாம்பார் பவுடர் இதெல்லாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு ப்ராப்பர் பேக்கேஜிங்கோட கண்டிப்பாக நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அதுக்காக போடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பற்றி நிறைய பேர் கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து ஷாப்பியில் தான் வாங்கினேன். ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் வந்து நான் வாக்கின் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த கிளாங்கில் கேஷ் அண்ட் கேரிலேயோ இல்லை ஜஸ்கோ அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து ஷாப்பியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஷாப்பியில் நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா ஷாப்பிலலாம் லசாடாவில் போய் தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் போடணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் நான் டைம் எடுத்து உங்களுக்கு அதையும் வந்து ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன். இப்போதைக்கு நான் இந்த ப்ரோட்டீன் மிக்ஸில் ரசம், சாம்பார் பவுடர்லலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் ஏற்றணும், பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், இந்த மாதிரி டியூஷனில் விடணும், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எனக்கு ரொம்பவே மேனேஜ் பண்ண முடியல. இப்போ நீங்கள் என்னோடய சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த விளாக் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கூட்டாளியான என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய்.